சொல்லுங்க நினச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்து பெட் சேனல் வீடியோ போடுறோம். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ரீசன் வந்து இட்ஸ் மீ அப்சல் வ்ளாக் சேனலில் இன்றைக்கி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம ஃபிஷ் ரூம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆக்கிச்சு பாருங்கள். ரெண்டு அப்படி தான் இருக்குது. இதில் ஃபுல்லாக சின்ன சின்ன குட்டீஸ் இருக்குது. அப்படியே இதில் ஃபுல்லாக அப்படியே பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. இதில் குட்டி போடாது தான் செடியெலாம் போட்டிருக்கேன். அப்படியே பெருகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட 1000க்கு மேலே என்கிட்ட கப்பீஸ் நிறையா இருக்குது. இங்கே இருக்குது, அப்புறம் அதில் இருக்குது, அப்புறம் அங்கே டேங்க் ஒரு கூடுத்துற டேங்க் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதே காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளூ கலர் கப்பீஸ் வளர்த்துருந்தோம். அதோட குட்டீஸ்லாம் இருக்குது. இதில் இன்னும் ஒரு கலந்தான் கிடக்கு. இன்னும் நார்மல் கப்பீஸ் எல்லாம் கலந்தான் கிடக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ளூ கலரு மீன் பீட்டிங் விட்டுருக்கோம். இந்த டேங்கில் தான் பீட்டிங் விட்டுருக்கோம். அதோட குட்டி எல்லாம் வாலில் மட்டும் கலர் வந்திருக்கு. ஓகேங்களா? சரியாக தெரியாது நினைக்கிறேன். இப்போ தெரியும், லைட்டாக தெரியும் உங்களுக்கு. இது ப்ளூ கலர் வால் பார்த்தீங்களா? எல்லாம் ப்ளூ கலரு. இது வந்து புளியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன மீன் தெரில, என்ன கலர்னு தெரில. இது மேலே வந்து டைகர் மாரி, டைகரில் சாரி சீட்டா மாரி புளியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபிஷ்ஷஸ்லாம் பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குன்னு பாருங்க. இது ஏன் இல்லை தொட்டியில் போட்டுக்கணும், ப்ளூ கலர் வந்து கலர்லாம் செம்மையாக பெருசாக போக கலர்லாம் அழகாக இருக்கும். அதனால தான் தொட்டியில் போட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது என்ன கலர்னே தெரியல பாருங்கள். இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாம் பயந்து ஓடுது. அம்மா கிட்ட வரும். இதெல்லாம் பயந்தா வலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இது நம்ப மாட்டீங்க நீங்கள். ஆனால் நிறைய கப்பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதெல்லாம் விட்டுருவோம். மனசே வரல பாருங்கள். அழகழகாக இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, நம்ம என்ன அப்படியே ஊற்ற பழம் தூக்கி எங்கள் அத்தா பார்த்துப்பாங்க. சில பேர் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வெளிநாட்டில் வளர்த்து தூக்கி அப்படியே ஊற்றிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. எவ்வளோ தப்பு தெரியுமா? நீங்கள் வளங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க, வெளிநாட்டில் அவங்க ஃப்ரெண்டு தான், அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க ஃபேமிலியாக இருந்தால் அவங்கள்ட்ட கொடுங்க. இல்லைனா பெட் ஷாப்பில் போய் கொடுத்துருங்க. ஓகேங்களா? பெட் ஷாப்பில் வாங்கலின்னா அங்கே வந்து ஒரு சைட் இருக்கும், ஃபேஸ்புக்கு இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராமு, அங்கே ஸ்டோரி போடுங்க. இதுமாதிரி சேல்ஸ் இருக்குது, லொக்கேஷன் கொடுத்து நம்பர் போடுங்க. எல்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுமாரி விற்றுருங்க. எல்லாத்தையும் ஊற்றிட்டு போவாங்க. நீ இப்போ ஊருக்கு போகிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முடிய நீங்கள் வந்து இதுக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ ஃபேஸ்புக்கில் எதாவது போடணும் போட்டு வச்சுருங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே வந்து எல்லாம் வாங்கிட்டு போடுவாங்க. அதுமாரி அதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து நம்ம ஃபீமேல் ஃபைட்டு இங்கே தான் நிற்கிது பாருங்க. வெளியே தான் அழகாக நிற்கிது. தண்ணியெலாம் எல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே ஒரு கப்பில் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபாக்ஸ் ஸ்டைலில் ஒரு எப்படின்னா இது வாட்டர் பிளான்ட் தான், லைவ் பிளான்ட் தான். ஓகேங்களா? இது தண்ணியில் வைக்கிறது தான் ஒரு பிளான்ட் கிடச்சி. ஃபாக்ஸ் ஸ்டைல் நம்ம ஊரில் எப்படி இருக்காதுன்னா இது ஏதோ ஒரு செடி. இங்கேருந்து ஒரு கார்டனுக்கு போனால் அவங்க கிடச்சிச்சு. ஓகேங்களா? நம்ம ஃபைட்டர் தான் இங்கே நிறைய வேலை பார்த்துக்கினான். அதுமாதிரி கப்பீஸ் குட்டி போட்டோட ஃபைட்டு சாப்பிட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து இது செடி போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து மறைஞ்சி நிற்கும் எல்லா குட்டியும். இவ்வளோ இன்னும் பெருகிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய மீன் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சில் ஒரு 1000 மீன் இருக்கும் வச்சுக்கோங்களேன். குட்டியை பற்றி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா குட்டி வந்து சீக்கிரம் க்ரோத் இருக்குது. ஏன்னா வந்து நான் இந்த குட்டிலாம் வளர்த்தது வந்து போட்டு 2-3 மாதம் ஆச்சு, வளரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுதான் வந்து பூசு ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு 1 மாதம் கூட ஆகல, 1 வாரம் 2 வாரம் தான் ஆகும். ஓகேங்களா? சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாம் வளர்ந்து எவ்வளோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ 500 அப்படி இருக்கும் குட்டி. 300 ஏதோ இருக்கும். நீங்கள் குட்டியாக பாருங்க. சும்மா ஒரு அல்னாலே குட்டியாக வரும் கையில். இங்கே பாருங்கள் எல்லாம் எம்புது அவ்வளோ ஸ்பீடு பாருங்கள். குட்டியெல்லாம் பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு, எப்படி ஓடுது பாருங்கள். எல்லாம் அவ்வளோ குட்டி இருக்குது பாருங்கள். நீங்கள் வேட்டி வரும் பாருங்கள். குஞ்சு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ குட்டியை பார்த்துக்கோங்க.
இதில் குட்டி நான் ஊரில் எடுத்ததே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் நான் இவ்வளோ ஃபிஷ் வளர்த்துக்கு தான் பேர். நான் ஊரில் இவ்வளோ குட்டிலாம் எடுத்ததே கிடையாது. 7 4 இப்படி தான் எடுப்பேன். இப்போ என் கையில் குட்டியை பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சுல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐமி FJ Person Aquarium சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திக்கலாம். பாய்.